கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவளை விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18, உங்களை நான் திக்கற்றவளை விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னா, நான் உங்களை உதறி தள்ள மாட்டேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், ஒரு அனாதை போல உங்களை நான் ஒன்றுமே நான் தள்ள மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படிங்கிறேன். உங்களிடத்தில் வருவேன் அப்படிங்கிற 38 வருடமாக நோய்பட்டு கிடந்தவனை தேடி போய் ஏசப்பா அற்புதம் பண்ணார். பாவியாக இருந்த சகவே தேடி போய் ஏசப்பா ரிச்சிப்பு கொடுத்தார். இன்னைக்கு நான் வர்றேன் அப்படிங்கிற, இன்னைக்கு ஏசப்பா வர்றேன் அப்படிங்கிற. நீங்கள் அனாதை போல நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அநேகர் வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கவலையில் மூழ்கி போய் போகிறதுக்கு வழி தெரியலையே, பாதை தெரிய கலங்கி தவிக்கிற ஒரு சூழ்நிலையை நான் ஆவியில் உணர முடிகிறது. எந்த பக்கம் போனாலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த பக்கம் போனாலும் கதவு திறக்கப்படலை, எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒரு வழி திறக்க மாட்டேங்குது, வேலைக்காரியங்கள் கிடைக்க மாட்டேங்குது, குடும்பத்தில் பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனை அடைய மாட்டேங்குது என்று இங்கே தட்டு தடுமாறி நிலை கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வச்சிருக்கிறார். நான் உங்கள் இடத்துல வருவேன் அப்படிங்கிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இந்த உலகத்தில் எல்லாம் அவங்களை ஒதுக்கி தள்ளலாம், ஆனால் நான் அப்படி தள்ளுற ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றார். நான் உங்கள் இடத்துல வருவேன் அப்படிங்கிறார். அவரை நம்புங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. மரணத்தின் பிடியில் இருக்கீங்களா, நாளைக்கு சாக போகிற நிலைமையில் இருக்கீங்களா, கொஞ்சம் அவரை கூப்பிட்டு பாருங்களேன். அப்பாவை ஏசப்பா கூப்பிட்டு பாருங்களேன். அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக செய்வார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி வாக்கு மாறாத தேவை. அவர் கைவிட மாட்டார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஒரு ஆபத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா, நாளைக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி கலங்கியிருக்கீங்களா, அவரை கூப்பிட்டு பாருங்க. என் தகப்பன் ஓடி வருவார், உங்களை காப்பாற்ற ஓடி வருவார், உங்களை கைவிடவே மாட்டார். பலவித சோதனை, பலவித வேதனை, பலவித நெருக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார், தலைமுறை பண்ணுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு பாடு இருக்கிறது, ஏதோ சஞ்சலம் இருக்கிறது, ஏதோ ஒரு தவிப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள மாட்டி தவித்து கொண்டு இருக்கீங்க. அதை நான் ஆவியில் உணர்றேன். நானே ஆவியில் உணர்ந்தா என் அப்பன் இயேசு பார்க்காம இருப்பாரா, என் ராஜா இயேசு பார்க்காம இருப்பாரா? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். நீ ஜெயிப்பதற்கு முன்னமே உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னவர். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுது. இன்னைக்கு உங்கள் சோதனையெல்லாம், உங்கள் வேதனையெல்லாம் மாறப்போகுது. இன்னைக்கு உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷம் மாறப்போகுது. இன்னைக்கு உங்கள் பலவீனம் எல்லாமே பலவானாக மாறப்போகுது. உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் ஏசப்பா. கவலைப்படாதிருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலையை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பயப்படாதிருங்க. பிள்ளைகள் திருமண காரியத்துக்கு கலங்கி கொண்டு இருக்கீங்களா, தாய்மார்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு திருமண காரியத்தை கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் புதுபலன் அடைந்து கழுகு கோப்பான பலன் அடைந்தார்கள். நீ காத்திருக்கனால தப்பு கிடையாது, நீ அமைதியாக இருக்கனால தப்பு கிடையாது. உனக்கு கழுவுக்கு உண்டான ஒத்த பலனை கொடுக்குறார். ஐயா, என் பிள்ளைக்கு வயசு 28 ஆயிடுச்சு, என் மகள் வயசு 30 ஆயிடுச்சு. கர்த்தர் ஒரு அற்புதமாக செய்ய போகிறார். கழுவு கோப்பான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். 30 வயசான கர்த்தர் அந்த உடம்பு, அந்த சரீரத்தை, அந்த வயசை 20 வயசாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர். ஆண்டவர் அற்புதம் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறார். திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுக்குறவர். ஏன் பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? 30 வயசை பார்க்காதீங்க, 20 வயசாக பாருங்கள். உங்கள் பிள்ளைக்கு பெரிய நடக்கும் போது அற்புதமான அதிசயமான மருமகன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். கர்த்தரை தேடுகிற மருமனாய், கர்த்தரை ஆராதிக்கிற மருமனாய், கர்த்தருக்கு கீழ்படுகிற மருமனை வரப்போகிறார். அன்பான தாய்மாரே, மகளுக்கு திருமணம் கலங்கி கொண்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, நன்றி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அர்ச்சிப்பிக்கிறேன். தாப்பனை சிவமே நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்க, அதிசயிங்க. தேவ கிருபை, தேவ பிள்ளை, தேவ பாதுகாப்பு கூட இருக்கட்டும். அதிசயங்களை காணப்படுங்க. திருமணம் முடிக்காத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாக்கி பண்ணுங்கள். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அநேக திருமண காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று அநேக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. நான் இந்த வார்த்தையை பேசும்போதே
அதை உணர்றேன். அதனால் இன்றைக்கி கர்த்தர் திருமண காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுறாரு. கர்த்தர் பெரிய கரசிவார். தைரியமாக இருங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, சோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஏன்னா சோத்திரம் செஞ்சுக்கிட்டே இருங்க, துதி ஏறெடுத்துக்கொண்டே இருங்க. துதிக்கும் போது எல்லா தடைகளும் விலகும் பார்த்து, திருமண தடை விலகும் பார்த்துக்கொள்ளுங்க. தைரியமாக இருங்க, தேவனுக்கு மகிமை.